இந்த லிமோசின் வேனில் வந்து இந்த ஒரு இடத்துக்கு வந்துடுறோம். இப்போ இங்கே தான் க்ரூசஸ் எல்லாம் லைனாக வெளியே இருக்குங்க. பின்னாடி இந்த ஆஃபீஸ்க்கு அந்த பக்கம் இருக்குது. ஸோ 1 டே க்ரூஸ் எடுத்துருக்கோம். அதை போய் பார்க்க போகிறோம் வாங்க. இந்த க்ரூஸ் தான் நினைக்கிறேன். இந்த க்ரூஸ் தாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆமாம், இதில் தான் போகிறோம். இதில் ஜக்கூசிலாம் இந்த மாதிரி பார்த்தேன், அந்த பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ இதில் வந்து ஃபுல்லாக ரவுண்டு கூட்டிகிட்டு போவாங்க. செம்ம அழகாக இருக்குங்களா போட்டு. ஃபுல்லாக ஏசி, அடிக்கிற வெயிலுக்கு ஏசி இல்லாமல் முடியாது. ஸோ க்ரூஸ் பேர் வந்து அமித்ஸ் க்ரூஸ். அமித்ஸான்னு தெரில. நிறைய போட் இருக்குங்க சுற்றி. பாருங்க, சுற்றி நிறைய போட் இருக்குது. பெரிய பெரிய போட்டுங்க இருக்குது. எல்லாம் க்ரூஸ் ஷிப்ஸ் தான் நினைக்கிறேன். இது கொஞ்சம் மாடர்னாக தெரியுது. இங்கே சர்க்கா மரம்லாம் வச்சுருக்காங்க. இது பார்த்தேன் நான். நம்ம எப்படியும் குளிக்க போகிறதில்ல, அதுக்காக வேண்டாம் அப்படின்ட்டு. நீங்கள் புக் பண்ணும்போதே பார்த்துக்கலாம் க்ரூஸ் எந்த க்ரூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த போட்டு கூட நான் பார்த்தேங்க. செரீனா செரீனாவா செரீனா இதெல்லாம் ஸ்டே கூட இருக்குது. 2 நாள் தங்கும் போது இங்கே தங்கிக்கலாம். இதெல்லாம் ரூம்ஸ். ஸோ ஸ்டேவோட புக் பண்ணால் அந்த மாதிரி போட் கிடைக்கும். டைம் ஆயிடுச்சு, இப்போ சொல்லிட்டாங்க. ஸோ போட்டு ஏற போகிறோம், அங்கே போகலாம். ஹலோ, hello. Huh? Oh. A3. Yeah. Yeah, A3 here. A3 here. Oh, எடுத்ததுமே டேபிள் சொல்லிடுறாங்கப்பா. Hello. Give me the tablet. Yeah. You want to take it? Okay. Thank you. நல்லா ஏசிங்க. வெயிலில் இருந்து உள்ளே வரதுக்கு நல்லா இருக்கு இல்லை? வெயில். Are you excited? Yeah. I thought you were taking a photo. No, I'm taking a video. இதுதாங்க டைனிங் ஹால், க்ரூஸோட டைனிங் ஹால். ஸோ இங்கே சாப்பாடெலாம் வச்சுருக்காங்க, பஃபேயில் வச்சுருக்காங்க. மேலே நம்ம 4 ஃபேமிலி தாங்க. ஒரு இந்தியன் ஃபேமிலி, 2 இந்தியன் ஃபேமிலி இருக்காங்க. நம்ம கூட வண்டியில் வந்தவங்க அங்கே இருக்காங்க, அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க. அவ்வளோதான். ஸோ க்ரௌடும் அவ்வளோவா இல்லை. க்ரௌட் இல்லாமல் இருக்குது, நல்லாயிருக்கும். என்ன சொல்ல வரேன், நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல இது சீ ஃபுட் நிறைய இருக்கும் போல். கேட்டாங்க சீ ஃபுட் அலர்ஜி இருக்கா, எல்லாமே மீட் சாப்பிடுவீங்களா? ஆமாம். நீங்கள் வேறுங்க டேபிள்லாம் சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஐட்டினரி கொடுத்தாங்க. காட்டு, இந்த ஐட்டினரியில் கம்ப்ளீட்டாக என்னென்ன பண்ண போகிறோம். டைம் வைஸ் 10:30க்கு ஆரம்பிப்பாங்க. 11 மணிக்கு சாப்பாடு ஓப்பன். கரெக்டாக? வேறு என்ன சொன்னாங்க? 11:15க்கு கேவ் ஏதோ கூப்பிட்டு போகிறாங்க, பீச் கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறம் டைம் சொல்லிட்டாங்க, அந்த டைம்குள்ளே வந்துடணும். வராட்டி நாங்கள் ஸ்பீட் போட்டு நாங்களே காசு கட்டி எடுத்துகிட்டு வந்து இதை பிடிச்சிக்கணுமா. அதனால டைமிங்க்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அவ்வளோதான், வேறு இல்லை. உள்ளே வந்ததுமே இப்படி ஒரு வெல்கம் டீ கொடுக்குறாங்க. இது வந்து வியட்நாமிஸ் டீ. இதில் வந்து ஒரு இலையை போட்டிருக்காங்க. குடிச்ச அந்த இலையோட டேஸ்ட் வருது. டீ அப்படியே தண்ணி, கூல் வாட்டரு, அதில் அந்த இலையோட டேஸ்ட் இல்லை. கிளம்பிடுச்சுங்க வண்டி. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சேஃப்டி. I'm Rosie, who show to you how to use or how to put on the life jacket, and this is very necessary for the holiday trip. The first, Yeah. So, ladies and gentlemen, please sure you're holding from Volvo and you're happy with.
ஃபோட்டோ மேலே போய் எடுக்கலாம் வாங்கன்னாங்க. ஸோ மாடிக்கு போக போகிறோம். மாடிக்கு மலையை பாருங்க. இங்கே ஒரு பிளேஸ் இருக்கு. டபுள் டெக்கு. ரைட் பாருங்க, இங்கே ஒரு பிளேஸ் இருக்கு. இதுக்கு மேலே தான் போகிற மாதிரி இருக்கு. ஓ, இது பேக் ஸ்பேஸ். பரவாயில்ல, இங்கே கொஞ்சம் ஷேடாக இருக்குல்ல. மேலே வெயில் அடிக்கும்னு நினைக்கிறேன் பயங்கரமாக. இதுக்கு மேலே இருக்கு இன்னும் அது பாரு. ஒரு மேலே செகண்ட் ஃப்ளோர்லேருந்து திருப்பியும் மாடிக்கு போகுதுங்க. ஓ வாவ். Oh, there's jacuzzi. Jacuzzi or swimming pool? Swimming pool. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. மேலே ஸ்விம்மிங் பூல் இருக்கு. நாங்கள் ஸ்விம்மிங் துணி எடுத்து வந்திருக்கோம். அப்போ இறங்கிடலாம் அவனுக்கு வெயிலுக்கு. இல்லை இப்போ இல்லை, பின்னாடி வேணா இறங்கிடலாம். செம வெயிலுங்க. வெயிலே அந்த அம்மா செமையா 1 2 3 1 2 3ன்னு பல பிக்சர் எடுத்து கொடுத்தாங்க. நல்ல ஆளு. பரவாயில்ல, வெயில் அடிக்குது, கீழே போகலாம் போகலாம் போகலாம். செம்ம அழகாக இருக்கு பாருங்க. பின்னாடி மலை. இந்த ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம்ல, மலை அப்புறம் தண்ணி. இங்கே தான் அந்த ஸ்பெஷல் போல இருக்குது. ஐயோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. மலை, மலைக்கு இடையில போகுதுங்க. இங்கே ஒரு போட் வருது. நிறைய போட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு. அப்படியே நிறைய போட்டு. ஆமாம் 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 ஆமாம். நமக்கு டைம் இல்லாததுனால. வாவ். செம. செம்மல்ல, செம்ம அழகு. இதுதான் மலை மலை மலை. படிக்கட்டு அப்படியே எங்கள் க்ரூஸ் மேலே போகுது. இங்கே ஜம்ப் பண்ணி குளிக்கலாம் போல. ஓ, இதுதான் ஃப்ரண்ட் சைடுங்க. வண்டி பின்பக்கமாகவே போகுதுன்னு நினைக்கிறேன். என்னென்ன இருக்குது சாப்பாடு சொல்லட்டுமா? கேக் இருக்குங்க, ஃப்ரூட்ஸ் இருக்குது. இது வந்து ஏதோ சூப் மாதிரி இருக்குது. இது வந்து ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் இருக்குது. crispy fried squids. Oh wow. அது இருக்குது. இது என்னது பார்ப்போம். செம்மையாக இருக்கு. அப்புறம் ஆப்பிள் இருக்குது. ஆயிஸ்டர். இதை வந்து நாங்கள் உயிரோட சாப்பிட்டு பார்த்தோம். பட் இதுக்கு மேலே உயிரோட சாப்பிட்ருக்கோம். இதுக்கு மேலே மசாலாலாம் போட்டு குட்டு மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. பாருங்க, இது வித்தியாசமான பூச்சி. பூச்சி இல்லை, இது வந்து ப்ரான்ஸ் மாதிரி தான். பட் அது கரெக்டாக ஓப்பன் பண்ணி இதுக்கு மேலே இருக்க ஒரு பாட்டு மட்டும்தான் சாப்பிடணும். எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நான் காட்டுறேன். கிரைன் ஃபிஷ். இதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ப்ரான்ஸ் மாதிரி தான் டேஸ்ட் இருக்குங்க. அப்புறம் இதை ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ணி உள்ள இருக்கிறது. இது ஆக்சுவலாக நார்வேயில் இருக்கும்போது ஒரு இதுவும் ஸ்பெஷலாக ஒரு ஃபோர்க் மாதிரியே இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே அது இல்லை.
ஆனால் நம்ம கையில் தான் பண்ணி ஆகணும். சாரி. ஆமை ஓடு மாதிரி இருக்கு. அவ்வளோதான், அது தலையெல்லாம் சாப்பிடுறோம். அதான் இது எடுத்துட்டு இது பாருங்க, இந்த இடத்துல இருக்கு இல்லையா, அந்த மேலே முதுகு மேலே இருக்குல்ல, இதை மட்டும்தான் எடுக்கணும். அவ்வளோதான். இந்த இத்தனோட சாப்பிட்றதா இதுதான். சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி இருக்கான். ஒரு 1000 ஸ்டெப்பு ஹைக்கிங் போகணுன்னாங்க. அந்த ஆக்டிவிட்டிக்காக வெயிட்டிங். சர்ப்ரைஸ் கேவ் போகிறோங்க. சர்ப்ரைஸ் கேவ் அது என்ன இருக்குன்னு தெரியல. செம்ம வெயிலாக இருக்குது, அது மட்டும் தெரியுது. ஸோ வாங்க போய் பார்ப்போம். டிக்கெட் போட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியதுதான். இதோ இதுதாங்க அந்த கேவ், சர்ப்ரைஸ் கேவ். தெரியலையே, அதை தான் பார்க்க போகிறோம். 1000 ஸ்டெப்பு இருக்கான் மேலே போகிறதுக்கு. நம்ம வந்த போட்டு அங்கே இருக்கு. நம்மளை விட்டுட்டு க்ரூஸ் போயிடுச்சு. சுற்றி மலைங்க, மலை 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 அண்ணாமலை. அப்படிதான் இருக்கு, சுற்றி மலை, மலை மேலே இருக்கும். கீழே பாருங்க, நம்ம வந்த க்ரூஸ் அங்கே போயிட்டு நம்ம இந்த கேவுக்குள்ளே இறங்கி போயிட்டு அதை வேற இடத்துல பார்க்க போகிறோம். அங்கே போய் திருப்பி ஏற போகிறோம். கோயிங். இப்போ பள்ளத்தாக்கில் போகிறோம். ஸோ இப்போ மேலே வந்தோமா, இப்போ கீழே போகிறோம். இங்கே கூலாக இருக்குப்பா. இதுக்கே இங்கே வரலாம் போல் வெயில் சூட்டுக்கு. ஆமாம், சூப்பராக இருக்குது இங்கே. Yeah, there are two main reasons. The first reason, this cave totally 10,000 square meter. Yeah, and in high season, this cave welcome about 1,000 visitor every day. ஆஹா, அப்படியே போதுங்க. சின்ன சந்து, சந்துக்குள்ள நடந்து போனா திரும்பவும் பெருசா ஒரு இடம் வருது. வாவ், செம பெருசா இருக்கியா, பியூட்டிஃபுல். வாவ், சின்ன சந்து போது அதை போயிட்டு அப்படி வந்தா பெரிய கேவ். ஓ பாருங்க, மேலேருந்து வந்தோம், அப்படி இறங்கி இந்த வழியாக வந்தோம். நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் நேரில் வந்து தான் பார்க்கணும். ஆமாம், ஃபோட்டோலலாம் என்ன வீடியோலலாம் எப்படி தெரியும்னு தெரியல. என் பையன் பாருங்கள், செல்ஃபி போட்டுருக்கலாம். செல்ஃபி நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ஒரு பெரிய பங்களா கட்டலாம் போல். இடம் எவ்வளோ இருக்குமா? ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு கேள்வி வாங்கிடுவோம். இது ஏதோ ராக் வந்து கீழேருந்து மேலே போகுமா, அப்படியே உருவாச்சான், மேலேருந்து கீழே வந்துச்சான். ஸோ இது உருவாகவே பல வருஷம் ஆகுமா. ஏதோ பேர் சொன்னாங்க, ஸ்டாலக்ஸ்டைன், பேலக்டைன் ஏதோ சொன்னாங்க. வா, அடுத்த சேம்பர் பாருங்கள், 3 சேம்பர் இருக்குது. இங்கே ஃபுட்பால் கிரவுண்டே விளையாடலாம் போல இருக்கே. அந்த சேம்பரில் வீடு கட்டலான்னா இந்த இடத்துல ஃபுட்பாலே விளையாடலாம் போல. இது எவ்வளோ லென்த்தாக இருக்குது தெரியுங்களா? ஆக்சுவலாக உங்கள் கேமராவில் வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, நான் ஜூம் பண்ணுறேன். இருங்க, எங்கே பாருங்க, நடந்து போகிறாங்க இங்கே. ஓ மை காட், பா, அதுக்கும் பின்னாடி போயிட்டே இருக்கு. அவ்வளோ லென்த்துக்கு இருக்கு கேவ். ஒரு மலை கடியில் இருக்குங்க.
இல்லை செம்மையாக இருக்குது. இது அங்கெல்லாம் நடந்து வராங்க பாருங்கள், தெரியுதா பாருங்கள். நம்மளை என்ட்ரு ஆகும்போது ஃபோட்டோ எடுத்தாங்க. அந்த ஃபோட்டோ வந்து இங்கே கீ செயினாக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது ஃப்ரீ தானாம்மா இங்கே, அதாவது எங்கள் பேக்கேஜில் இன்க்ளூடடு. மற்றபடி பிக்சர்ஸ் வேணும்னா காசு கொடுத்து வாங்கிக்கணும். கீ செயின் பாருங்கள், நம்ம ஃபோட்டோ போட்டு கொடுத்துருவாங்க. எல்லாருக்கும் இருக்குது. என்ட்ரு ஆகும்போது எடுத்தாங்கல்ல, அதை வச்சு ஷோ மீ யுவர் கீ செயின் ஈகன். நல்லா இருக்குங்க இந்த கான்செப்ட். ஸோ இது ஒரு 7 இயர் மாதிரி ஆயிடுச்சு. முடிச்சிட்டோங்க இந்த இடத்துல. இந்த கேவ், சர்ப்ரைஸ் கேவ் போயிட்டு வந்தாச்சு. திருப்பியும் போட்டுக்குள்ளே போகிறோம். போட்டுக்குள்ளே போயிட்டு ஸ்விம்மிங் போகணுங்க. அப்பா, நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி போகிறோங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்னென்னா பேம்பூ போட்டிங். டிக்கெட் கொடுக்குறாங்க. டிக்கெட் வாங்கிட்டு போக வேண்டியதுதான். பாருங்கள், இந்த மாதிரி பேம்பூ போட்டில் தான் போக போகிறோம். ஸோ அதில் ஏற்றுறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி பேம்பூ போட்டில் ஏற்றிட்டு நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறாங்க. இப்போ வந்து லயன் கேவ்னு நினைக்கிறேன். முதல்ல பார்த்தது வேற ஒரு கேவ், இப்போ லயன் கேவ். Anh thật sự anh buông ngoài mà anh thừa biết đi vào đoàn nó đi cho anh đi này em đi nào. Đúng là anh cái đoàn này là cái con béo xanh xanh ấy, nó đến trong vĩnh mở cho em 2 lò. Bây giờ nó chẳng có lăng đâu rồi sau 2 cái bọn Trung Quốc đưa xuống đưa ra rồi cho 2 cái đi cho 2 cái đi. Giờ mày đéo cưới đéo cười. Maar gewoon even bent, waar maar even. Laat maar die mensen eruit. Kan maar een foto. Oké, we gaan een foto maken van ons 5. சாப்பா வெயிலுங்க, செம்ம வெயில். குண்டு கிண்டெல்லாம் வச்சுன்னு போனேன். சொன்னல என் பையன் வந்துட்டா. வெயிலுக்கு நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஜாமுன்னு கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு போவோம். ஓகே, வாட் டு யூ சே? குட்? Yeah. Yeah, you can go in. Yes. வண்டி மூவ் ஆயிருச்சு. ஆஹா, இங்கே பாருங்க என்ன அழகாக இருக்கு. ஆஹா, வண்டி மூவ் ஆயிடுச்சு. பா, எவ்வளோ க்ளோஸாக போகுது பாருங்க, மவுண்டனுக்கு பக்கத்தில். ஓ வா, மலைக்கு நடுவில் போகுது. ஹலோ பாய்ஸ், ஹவ் ஆர் யூ? வா, சி எத்தனை க்ரூஸ் இருக்கு பாருங்க இங்கே. ஓய்யோ, இங்கே ஒரு பீச் இருக்குங்க.
இந்த பீச்சில் வந்து விடுறாங்க. சூப்பராக இருக்குது பீச். ஸோ இங்கே ஒரு ஸ்டாப் இருக்குது. ஸோ நம்ம பீச் பின்னாடி பாருங்கள், அதுக்கு போகலாம். செம வெயிலுங்க, பீச்சுக்கெலாம் போக முடியாது. I found this. I don't know. It's like I think a sea sponge or coral. அப்பா வாவ், இங்கே பாருங்க டேபிள் வச்சுருக்காங்க சாப்பிட்றதுக்கு. டீ டைம். இப்போ இந்த டீ எல்லாம் குடிச்சிட்டு ஸ்நாக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே டூர் பிடிக்க வேண்டியதான். ஆமாம், இங்கே காஃபிக்கு கண்டென்ஸ் மில்க்கும் காஃபியும் வச்சுருக்காங்க. ஓ, இன்றைக்கி டூர் முடிஞ்சிருச்சு. ஸோ எங்கே ஏறணுமோ அங்கே இறங்கிட்டாங்க. இப்போ பஸ்ஸை பிடிச்சி நம்ம ஹனாய் போகிறோம். என்ன பஸ்ஸு? இந்த பஸ் இல்லை, அதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பஸ்ஸில் ஏறி ஹனாய் போகிறோம். இங்கே 2 hours ட்ராவலுங்க இங்கே ஹாலாங் பேக்கு. ஸோ நல்லா இருந்துச்சு. 1 day டூர் செம்மையாக இருந்தது, என்ஜாய் பண்ணோம். எப்படி இருந்தது உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லு? நல்லா இருந்துச்சு. வெயில் தான் அதிகம், அது வெயில் ரொம்ப அதிகம். சீசன் பார்த்துட்டு வாங்க. ஆமாம், ஆனால் எனக்கு வந்து நின்பின் பிடிச்சிருந்தது இதை விட. போட் ரைடு, அந்த கேவ்ஸ் ஃபேன்டாஸ்டிக். நின்பின்லையா? இல்லை, இங்கே பார்த்த கேவ். இங்கேயா? இங்கே பார்த்த கேவ் சூப்பர். ஆனால் போட் ரைடு வந்து நின்பின் தான் நல்லா இருந்துச்சு. இங்கே ரொம்ப ஒரே ஒரு சின்ன ரவுண்டு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. நாங்கள் ரொம்ப லாங் ரைடு. அங்கே வந்து ஒரு 1 hour ரைடு, அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து அந்த கேவ் பார்க்க ஒர்த். ஓகே, சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.